ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு குக்கீஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இது ஒரு பட்டர் குக்கி. இது ஈஸியாகவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குக்கீஸ். இதுக்கு 4 பொருட்கள் காணும். இதை செய்யறது முடிச்சிடலாம். இது ரொம்பவுமே க்ரன்ச்சியாகவும், இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டான குக்கீஸ். இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு குக்கீஸ். இந்த குக்கீஸை நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம். இது ஒரு நான் சொல்கிற அளவில் நான் இன்றைக்கு செய்த அளவில் எனக்கு ஒரு 60 குக்கீஸ் வந்திருந்தது. இந்த குக்கீஸை நான் ஒரு 6 கண்டெய்னர், டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் போட்டு தான் நான் இதை சேல்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த குக்கீஸை எப்படி செய்கிறன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் 150 கிராம் பட்டர், 120 கிராம் பவுடர் சுகர், 200 கிராம் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இவ்வளவுதான் தேவையான அளவு. ஃபஸ்ட்டாக நான் பட்டரையும் பவுடர் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு அதோட வெனிலா எசன்ஸ் தேவையான அளவு. இது இந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையாண்டா விடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். நார்மலி இதுக்கு முட்டை ஒன்றும் நாங்கள் சேர்க்கிறேன், அதால் தேவையில்லாட்டி விடலாம். நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டேன். நான் அதையும் பீட் பண்ணிவிட்டு நான் 200 கிராம் ஃப்ளார் எடுத்து வச்சுருந்தேன் தானே, அதையும் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனையும் போட்டு நல்லா ஒரு டோ மாதிரி இதை நான் செய்தெடுத்தேன். இதுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட வேணும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் போட்டு நல்லா குழச்சி இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு பிறகு நான் என்னென்ன தேவையான அளவுகள்ன்றதை நான் கீழுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது நல்லா குழச்சதுக்கு பிறகு இதை நல்ல ஒரு நொசல்ஸில் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு பதத்துக்கு நான் இதை லூஸ் பண்ணி எடுக்கிறேன். இந்த டோவை கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் போட்டு லூஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக முட்டையின் வெள்ளைக்கருவையும் போட்டு செய்யலாம். ஆனால் நான் இதை ஒரு எக்லெஸ் ரெசிபியாக செய்ய அதால் நான் எக் ஒன்றும் யூஸ் பண்ணல. இப்போ நான் ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்து இந்த மாதிரி நொசல்ஸ் போட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த டோவையும் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நான் ரோசஸ் மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக நான் செய்தெடுக்கிறேன். அப்போ ஈஸியாக ஈக்குவலாக வரும். எங்களுக்கு பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் இருக்கும், வடிவான ஒரு லுக்காகவும் இந்த பிஸ்கெட் வரும். நார்மலாக நீங்கள் கையாலையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தட்டையாக்கி போட்டு பிஸ்கெட் ஷேப்லேயும் நீங்கள் வைக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுருந்தேன். அப்போ எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவலாக வரும். இப்போ நான் இன்னும் ஒரு அழகு கூட்டுறதுக்காக ஜாம் கொஞ்சம் எடுத்து அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த நடுவில் ஒவ்வொரு டாட்ஸாக வைக்கிறேன். அப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் லுக் இன்னுமே கொஞ்சம் வடிவாக இருக்கும். அதுக்காக இது ஆப்ஷனல் தான், தேவையாண்டா வைக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நான் செய்த அளவுக்கு எனக்கு ஒரு 60 குக்கீஸ் வந்தது. இதை நான் 2 ட்ரேயில் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயை நான் உள்ளுக்குள்ளே பேக் பண்ண போட்டுட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் நான் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். ஒரு 15 மினிட்ஸால் நீங்கள் ஒருக்கா வெளியில் எடுத்து பாருங்கள். உங்களோட பிஸ்கெட் குக் ஆகிட்டுதுண்டா அப்போ நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆயினது அது பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. எனக்கு அன்றைக்கு இன்னும் ஒரு ஆர்டரும் இருந்தது, ஒரு பர்த்டே கேக்கும் 12 கப் கேக்ஸும். அதுக்குமே நான் பேசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த வீடியோவை என்னால் 7 மணி நேரம் நாளைக்கு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு செய்து போடுறேன். இப்போ நான் பேக் பண்ணி கொண்டிருக்கிறேன் குக்கீஸை. இது ஒரு 10 மினிட்ஸில் நான் பார்த்தேன்னா கொஞ்சம் டபுள் ஆகிருக்குது. இந்த டைமில் டபுள் ஆகிருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸில் கொஞ்சம் வெளியில் எடுத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் 20 மினிட்ஸில் எடுக்கலாம். ஆனால் எனக்கு ஒவ்வொரு ஆக்கள அவனை பொறுத்தது டிபெண்ட்ஸாக பேக் ஆகும். அதால் ஒருக்கா செக் பண்ணி கொண்டு இருங்க. இப்போ நான் பிஸ்கெட்ஸை ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்து செகண்ட் பேட்ச் நான் உள்ளே வச்சிட்டேன். இப்போ இது பேக் ஆகிக்கொண்டிருக்குது.
இப்போ பிஸ்கெட் எல்லாம் இப்படித்தான் வந்தது. இப்போ நான் இதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் அடுக்கி கொண்டிருக்கிறேன். இது வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் இதை சேல்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் இது செய்திருந்தேன். நான் இந்த குக்கீஸ் வந்து ரொம்பவுமே கிறிஸ்மஸ் டைமில் கொஞ்சம் ஃபேமஸாக இந்த குக்கீஸ் போகும். நார்மலாகவும் இது வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி தேவைப்படலாம். இந்த மாதிரி குக்கீஸ் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்யூ.